Welcome back to our channel. Today we are discussing about biochemistry carbohydrate metabolism TCA cycle. It is a important 10 mark question as well as 5 mark la kuda kekkalam. Okay va? First TCA cycle na enna? TCA full form enna? Tricarboxylic acid nu solluvaanga. Then idukku vera name la irukku, other name la kuda kettu 10 mark la kekkalam. That is Krebs cycle, citric acid cycle. Okay va? Ipo TCA cycle na enna? TCA cycle is essential involves the oxidation of the acetyl-CoA to carbon dioxide and water molecules. It is a final common oxidation pathway for carbohydrate, lipid and amino acid. இப்போ என்னன்னா citric acid cycle தான் acetyl-CoA கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் வாட்டர் மாலிகுலாகவும் மாற்றும். அப்படி இதுதான் காமன் ஃபைனல் ஆக்சிடேஷன் பாத்வே. ஓகேவா? தென் இது எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கும் ஒரு செல்லில். தென் இதோட ப்ரிகாசர் சப்ஸ்டேட் அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா முதல்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அசிட்டைல்-CoA ஆக்சிலோ அசிட்டேட் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை வச்சு தான் அந்த டிசிஏ சைக்கிள்ன்றது ஸ்டார்ட் ஆகும். தென் என் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போனோம்னா இட் இஸ் அ எனர்ஜி சோர்ஸ் விச் மீன்ஸ் ஏடிபி, NADPH, FADH2, GTP, அது எப்பயும் போல் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல். இது என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நடக்கும்னா ஏரோபிக் கண்டிஷன் விச் மீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த பாத்வே ஸ்டார்ட் ஆகும். தென் என்ன என்சைம்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா சிட்ரேட் சிந்தடேஸ், ஆக்ரோனேட்டேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும். இப்போ டிசிஏ சைக்கிள் நடக்கக்கூடாது, இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னென்ன நமக்கு சப்ஸ்ட்ரேட் வேணும் அப்படின்னா ஆக்ரோனேட்டேஸ் அப்படின்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ஃப்ளூரோ அசிட்டேட் வேணும். அதே மாதிரி ஆல்ஃபா குளுட்டரால்டிஹைட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ண ஆக்ரோனைஸ் வேணும். தென் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் பண்ணுறதுக்கு மேலனைட் வேணும். ஓகேவா? இப்போ வந்து சைக்கிள் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைருவேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பைருவேட் வந்து அசிட்டைல்-CoAவாக கன்வெர்ட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக பைருவேட் அசிட்டைல்-CoAவாக கன்வெர்ட் ஆகும். அசிட்டைல்-CoA தான் டிசிஏ சைக்கிள்குள்ளே ஃபஸ்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ரிகாசராக இருப்பான். இப்போ அசிட்டைல்-CoA என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CoA ரிலீஸ் ஆகிட்டு சிட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் சிட்ரேட் சிந்தசிஸ் அப்படின்ற என்சைம் வச்சு. இப்போது சிட்ரேட் வந்து ஐசோசிட்ரேட்டாக வரும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்ரோனேட்டேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக. தென் ஐசோசிட்ரேட் வந்து ஆக்சிலோ சக்சினேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ்ன்ற என்சைம் வச்சு அப்போ தான் என்ன ஆகும்னா ஒரு NADH வந்து NADH+ கன்வெர்ட் ஆகும். தென் ஆக்சிலோசக்சினேட் வந்து ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலமாக ஆல்ஃபா குளுட்டரேட் அப்படியாக கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு CO2 வந்து ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். தென் ஆல்ஃபா கீட்டோகுளுட்டரேட் அப்படின்ற சப்ஸ்டேட்லேருந்து சக்சினைல்-CoAவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா குளுட்டரால்டேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைம் நோக்கம். அப்பையும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. சேம் டைம் NADH வந்து NADH+ கன்வெர்ட் ஆகுது. தென் இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஓகேவா? எனர்ஜி சோர்ஸ்க்கு. தென் சக்சினைல்-CoA வந்து சக்சினேட்டாக கன்வெர்ட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் சக்சினேட் தயோகைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக. அப்போது நமக்கு GDP வந்து GTPயாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஒரு தேர்ட் சப்ஸ்டேட் ஃபார் எனர்ஜி சோர்ஸ். தென் சக்சினேட் வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ்ன்ற என்சைம் மூலமாக ஃபியூமரேட்டாக மாறும் அப்போ ஃபியூமரேட்டாக மாறும்போது FAD வந்து FADH2வாக மாறும். இது ஃபோர்த்து சோர்ஸ் ஃபார் எனர்ஜி கரன்சி. தென் ஃபியூமரேட்லேருந்து மேலேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபியூமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நமக்கு தேவைப்படுது. தென் மேலேட்லேருந்து ஆக்சிலோ அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது மெலனேட் டீஹைட்ரோஜினேஸ் இதை MAD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அப்படி யூஸ் ஆகும்போது ஒரு NAD வந்து NAD+H கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஃபிஃப்த்து சோர்ஸ் ஃபார் எனர்ஜி. தென் திரும்பவும் அசிட்டைல்-CoA மூலமாக கம்பைன் ஆகி திரும்ப சிட்ரேட் வருது. ஸோ இந்த சைக்கிள் வந்து இது ஒரு சைக்கிள். ஸோ இது மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் இன் மல்டிபிள் கார்போஹைட்ரேட், லிப்பிட், அமினோ ஆசிட்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டேட்லாம் நிறையா வாட்டி நடந்து அந்த இதை வந்து கம்ப்ளீட் மெட்டபாலைசேஷன் நடக்கும். இப்படி நடக்கிற இந்த சைக்கிளுக்கு பேர் தான் டிசிஏ சைக்கிள் ஆர் Krebs சைக்கிள் ஆர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓகேவா? இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல்-CoA ஃபஸ்ட் அசிட்டைல்-CoA நம்ம கொடுக்குறோம்.
தென் அதுக்கப்புறம் 3 NADH இன்வால்வ் ஆகுது. 1 2 1 2 3 3 இடத்துல NADH இன்வால்வ் ஆகுது. தென் FAD ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகுது. தென் GTP ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகுது. அது போக ஐனோபாஸ்பேட் 2 வாட்டர் மாலிகூல்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கி அப்படின்னா 2 கார்பன் டை ஆக்சைடு 1 and 2, தென் 3 NADH 3 NADH கொடுக்குறனால NADH நமக்கு NAD கொடுக்குறனால NADH கிடைக்குது. தென் அது மூலமாக 3 ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. தென் வாட்டர் மாலிகூல்ஸ் யூட்டிலைஸ் ஆகிட்டு FAD வந்து FADH2ஆக மாறுது. GDP வந்து GTPயாக மாறுது. தென் நமக்கு ஒரு கோஏ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நமக்கு பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேவா? தென் எனர்ஜிடிட்டிஸ் என்ன மாதிரி ஒரு சைக்கிள் எழுதுனோம்னா கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும், அது மூலமாக நமக்கு எவ்வளோ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா எவ்வளோ ரூபா நமக்கு கிடைக்குன்னு பார்ப்போம்ல, அதே மாதிரி ஒரு சைக்கிள் நடக்குன்னா இப்போ நான் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ATP கிடைக்கும். ATP இஸ் அ கரன்சி ஃபார் ஹியூமன். ஓகேவா? ஹியூமன் பாடிக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் மெக்கானிசத்துக்கே கரன்சி அப்படின்றது என்னென்னா ATP தான். ஸோ அப்படி க்ரப் சைக்கிள் ஒரு சைக்கிள் நடந்தால் நமக்கு எவ்வளோ ATP கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சைக்கிளுக்கு 3 NADH நம்ம கொடுக்குறோம், 1 FADH வருது, 1 GTP நமக்கு கிடைக்குது. இதில் ஒரு NADH வந்து 2.5 ATPக்கு சமம். அப்போது நமக்கு 3 கிடைக்கும்போது 3 × 2.5 is 7.5. தென் 1 FADHக்கு 1.5 ATP கிடைக்குது. ஸோ 1.5 ATPs. தென் 1 GTPக்கு 1 ATP சமம். ஸோ 1. ஸோ டோட்டலாக 10 ATPs வந்து சிங்கிள் சைக்கிள்லேயே நமக்கு கிடைக்குது TCA சைக்கிள். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் தி TCA சைக்கிள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுவோம்.